ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான தோசை பார்க்க போகிறோம். வெஜிடபிள் தோசை தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைகள்லாம் காய்கறிகள்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையில் போட்டு கொடுத்தீங்கன்னா குயிக்காக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். அது கூடயே கொஞ்சம் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். ரெண்டையும் லைட்டாக கலர் மாறட்டும். எண்ணெயில் கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். நான் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோசையில் நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அது கூடயே நம்ம பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த காய்கறினாலும் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக காய்கறியை கட் பண்ணி நம்ம எண்ணெயில் வதக்குறதுனால சீக்கிரமாகவே காய்கறியெல்லாம் வதங்கிடும். நம்ம பிளெயினாக தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தோசை ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். காய்கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் அந்த தோசை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தோசை மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அளவான தண்ணி ஊற்றினாலே போதும். கொஞ்சம் திக்கான பதத்தில் தோசை ஊற்றி சாப்பிடும்போது தான் நல்லா அருமையாக இருக்கும். மாவில் வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கலந்து வச்சுருக்க தோசை மாவை ஊற்றிடலாம். தோசை கல் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம அந்த மாவை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்கான பதத்திலே ஊற்றுங்க. மாவை இப்போது ஊற்றியாச்சு. இப்போ அது மேலே கொத்தமல்லி தலையை தூவிடலாம். நீங்கள் வதக்கும் போது கூட அதிலே போட்டு வதக்கி கூட நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ தோசையில் நெய் ஊற்றிடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லெண்ணெய் குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம் தோசையை. கொஞ்ச நேரத்துலேயே தோசை வெந்துடும். ஏன்னா நம்ம காய்கறியெல்லாம் வதக்கி தானே போட்டிருக்கோம். ஏற்கனவே வெந்து தான் இருக்குது, அதனால் உடனே வெந்துடும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். இந்த தோசையை சும்மா கூட அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா சாம்பார் சட்னி எதுனாலும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.